ஆடிப்பெருக்குனா உண்மையான தத்துவம் ஜோதிட ரீதியாக என்ன விளக்கம்? ஆற்றுல தண்ணி வருது, புது புனல் பொங்கி வருது, சத்தான ஆகாரம் வர்றதுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க, அதெல்லாம் உண்மைதான். மங்களங்கள் பெருகணும், காவேரி தாய் வாழ்த்தணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஜோதிட ரீதியான உண்மையான விளக்கம் என்ன? நாம் எல்லாருமே அந்த காலகட்டத்தில் ஒன்றிணைந்து மதம் ஆச்சரியம் இல்லாமல், ஜாதி பாகுபாடு எதுவும் இல்லாமல் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட கிரகஸ்திதி இருக்குன்னு பார்க்கணும். அன்றைக்கி எப்படியெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆகவே அந்த நாள் ஆயில்ய நட்சத்திரத்தில், கடகராசி உங்களுக்கு தெரியும், ஆயில்ய நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலம். ஆயில்ய நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சூரியன் பிரவேசிக்கும் போது பசுமையான பொருட்கள், பச்சையான பொருட்கள், இயற்கை வளங்கள் இதையெல்லாம் பெருகக்கூடிய காலம். மங்களங்கள் பெருகும், வரப்புயர, நீர் உயர, நெல் உயர அப்படின்னு நம்ம பாட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஆகவே தான் ஜோதிடத்தில் கூட இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் கடகத்தில் பிரவேசிக்கும் காலம் ஒரு விழா அப்படின்னா, சூரியன் ஆயில்ய நட்சத்திரத்தில் அந்த பிரவேசிக்கும் காலம்தான் ஆடிப்பெருக்கு. அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மங்களங்கள் பெருக உங்கள் தாலிச்சருடைய புதனுடைய அம்சம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அதே நேரத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் வரணும், வீடு வாங்கணும், வேலைக்கு போகணும். அந்த காவேரி தாய் எப்படியெல்லாம் சந்தோஷமாக வருகிறாளோ அந்த சந்தோஷம் எங்கள் வீட்டுக்கும் வரணும், மங்களங்கள் தரணும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த காவேரி நதியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே மங்களங்கள் தரணும். உலகமெங்கும் செழிக்கணும், ஆரோக்கியமாக வாழணும். இந்த ஆடி மாதத்தில் இடக்கூடிய விதைகள் எல்லாம் தை மாதத்தில் அன்னைக்குள்ள பயிருடைய காலங்கள் வேறு. தை மாதம் அறுவடை செய்வார்கள். சத்தான ஆரோக்கியமான அந்த நெல்மணிகள் எங்களுக்கு கிடைக்கணும், உடலில் தெம்பும் புதிய சக்தியும் புதிய வாழ்க்கையும் எங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு தான் புதனில் ஆயில்ய நட்சத்திரம் சேரும் இந்த காலத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதைத்தார்கள். திருமண தம்பதிகள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொண்டார்கள், பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்தார்கள், புது புனலில் குளித்தார்கள். இது நாள் வரைக்கும் நடந்த வாழ்க்கை எப்படியோ இருந்துட்டு போட்டோங்க. இந்த ஆடி 18 இருந்து வர்ற வாழ்க்கை இந்த வருஷம் எங்களுக்கு பிரமாதமாக இருக்கணும் அப்படின்னு இறைவனை நோக்கி கையேந்தினார்கள், தவம் இருந்தார்கள். அப்போ நம்ம செஞ்சால் நமக்கும் கிடைக்குங்க. ஆகவே ஆடி 18 மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.